விவஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவ கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து நான் விஜயலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி காலை டிஃபன் பூரி. நானும் பூரி புதுசுன்னு இருக்கும்போது எடுக்கணும்னு பார்த்தேன். எல்லா பூரியும் பொங்கி தான் வந்திருந்தது. கொஞ்சம் நம்ம வீடியோ எடுக்கணும், ஒரு சாமியை கும்பிடணும். இப்போ இந்த மகாலய பட்சம் ஆரம்பித்து 4வது நாள் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி சில வேலைகளில் இருக்கும்போது பூரி கொஞ்சம் புஷ்ஷுன்னு அமைங்கிருச்சு. அதனால் ஒன்றும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு சென்னா மசாலா சென்னா இன்றைக்கி கொஞ்சமாக வச்சேன். பூரிக்கு மட்டும் இப்போ காலையிலைக்கு மட்டும் தேவைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கார்ன் வச்சுருக்கிறேன். மக்காச்சோளம் கிடச்சிது. கீரை கொண்டு வந்தவங்க வாசலில் கொண்டு வந்தாங்க, அவங்கக்கிட்ட வாங்கி நம்ம இன்றைக்கி மக்காச்சோளம் வச்சுருக்கேன். இது ஸ்நாக்ஸுக்கு போக வர சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இதில் ஃபைபர் நிறையா இருக்குது. மலச்சிக்கல் உள்ளவங்க, மூலம் உள்ளவங்க, செரிமானத்துக்கு சங்கடப்படுறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் மக்காச்சோளம். ஆனால் இதில் கார்போஹைட்ரேட் மிக அதிக அளவில் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டு கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். சுகர் பேஷண்ட்டு கொஞ்சம் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். அதாவது சுகரே இல்லை, நல்லாயிருக்கும், கொஞ்சம் வயசு பிள்ளைங்கன்னா இது சாப்பிட்டுக்கலாம். சுகர் இருக்குது அப்படின்னா ஆசைக்கு இதை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு வேணும். எதையுமே நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. ஆயிலுக்கும் இருக்கும் காலம் மட்டும் எல்லா வகையான உணவுகளையும், அறுசுவை உணவுகளையும் நம்ம என்னென்ன நம்ம அருகாமையில் என்னென்ன விளையுதோ எல்லா வகையான பழங்கள், காய்கள், கீரைகள் எல்லாத்தையுமே அப்பப்போ உணவில் எடுத்து இனி வருங்காலத்துலையாவது நம்ம அவேர்னஸோட ஒரு ஆரோக்கியத்தோடு வாழணும். நான் போகக்கூடிய அவேர்னஸ் ப்ரோக்ராமில் கிராமங்களில் 100 நாள் வேலை பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசுவேன். அவங்கக்கிட்ட எல்லாமே எடுத்து சொல்கிறது இதை தான். 6 சுவையும் மேக்ஸிமம் தினசரி சேர்க்க பாருங்கள். முடியலைன்னா ஒரு வாரத்துக்குள்ளே ரொட்டீனாக ஒரு 3 நாள் 4 நாளாவது பயறு வகைகள் இந்த மாதிரி மக்காச்சோளம் கிடைக்கிறது, கீரை, பழங்கள், இந்த மாதிரி சுண்டல் ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இப்போ நானில் ஒரு ஆளுக்கு தான் ப்ரிப்பரேஷன். இது வீட்டில் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், எனக்கு மட்டுமான ப்ரிப்பரேஷன். பிள்ளைகள் வந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக செஞ்சு நல்லா உங்களுக்கு ஒரு இனோவேட்டிவாக அழகாக காமிக்கலாம். நம்ம ஒருத்தருக்குங்கும் போது இவ்வளோ தான் நம்மளால் செய்ய முடியும், இவ்வளோ தான் தேவை, வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தான் தேவை. இது மக்காச்சோளம். இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு லெமன் ரைஸ், மதிய லஞ்சுக்காக லெமன் ரைஸ் கிளறி வச்சுருக்கிறேன். அதோடு சேர்ந்து கொஞ்சம் தயிர் சாதம், கொஞ்சமாக தயிர் சாதம். இது போதுமானது. நம்ம மதியத்துக்கு மட்டும்தான் எடுக்க போகிறோம். தாளித்து விட்டு தயிர், பெருங்காயத்தூள், கடுகு, பச்சை மிளகாய் தாளித்து போட்டு நம்ம தயிர் சாதம் வச்சுருக்குறோம். அடுத்து லெமன் சாதம், மக்காச்சோளம் ஸ்நாக்ஸுக்காக சென்னா மசாலா, பூரி. அனைவரும் வாருங்கள், சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.